இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னா இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்க தமிழர்கள் தான். நீ இந்திய இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து 1935 போராடி உயிர் நீத்தவன். துணை முதல்வர் உதயநிதி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையே நடந்து வரும் மோதல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அடிப்படை பிரச்சனைகள் உள்ள நிதி நெருக்கடி பிரச்சனை இருக்க சூழல்ல இந்த கும்பலி கொள்கையை வச்சு அதாவது துணை முதல்வரும் அண்ணாமலையும் மாத்தி சவால் விட்டு ஒரு போர்ல தம்பி அடிப்படையில பெரிய பிழை நிகழ்ந்துருச்சு. கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையா தான் இருந்தது. அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும். இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ, காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்தோமோ அப்படி. இப்ப நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா, இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே கலப்பினங்களா இருக்கிறாங்க. பல்வேறு மொழிகளால இங்க பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு. தூய ஒரு இனம். நீங்க மராட்டியர் படையெடுத்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னா இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்க தமிழர்கள் தான். நீ இந்திய இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து 1935 போராடி உயிர் நீத்தவன் நடராஜன்கிற நம்ம தாத்தன். அந்த காலத்திலிருந்து நம்ம எதிர்க்கிறோம். ஜிஎஸ்டியா எதிர்ப்போம், சார் நீங்க சிஏயா எதிர்ப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ஐயா எதிர்ப்போம். ஏன்னா போர்க்குணமிக்க ஒரு இனம் இங்கதான் இருக்குது. அது நான் தானே சண்டை போடுவேன். அவன் ஏற்கிறான், நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது? அவன் ஏற்கிறான்னு அநீதி, அது தவறுன்னு தெரியுது. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும். நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. டென்மார்க், ஐரோப்பிய நாடுகள், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சுவிஸ், பிரான்ஸ், இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது, ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்கிருந்து போன எங்கள் மக்கள், நம் மக்கள், ஈழத்திலிருந்து போன நம் மக்கள், உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா, அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும். அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா? டென்மார்க்ல 32 பள்ளிக்கூடம் இருக்குது. அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது. அதுல தமிழ் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது. எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க. என் மொழி அழிஞ்சிடக்கூடாது, என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது. ஆனா என் நாடு என் மொழி அழியறத விரும்புது. நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி, தாய்மொழியில் படி. தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல. இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொல்ற, தேச பிதான்னு சொல்ற அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க. கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும். அதான் உன் சிந்தனை மொழி. அப்படி இருக்கா? பிறந்த குழந்தைய உடனே கொண்டு நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலேயனா மாத்துறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.